لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد எல்லாம் வல்லநாயன் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாவதாக. ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் தோழர்கள் மறுமை நாள் வரையிலே இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். இந்த தலைப்பை நான் 3 பகுதிகளாக பிரித்து முக்கியமான சில விடயங்களை அந்த ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதல் பகுதியிலே இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் என்றால் என்ன, அது சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவது பகுதியிலே இஸ்லாமிய நீதித்துறையில இருக்கக்கூடிய சில விடயங்களை, அதனுடைய சில அடிப்படை விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்ல இருக்கிறேன். மூன்றாவது பகுதியிலே இன்றைக்கு பிரபலமாக பேசப்படக்கூடிய இஸ்லாம் விமர்சனம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதுதான் இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த நாட்டிலே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இது விடயமாக இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்தி சில பேர் பேசிய கருத்துக்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கிறது, இப்படியான கட்டத்தில் நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் போன்ற சில விடயங்களை உங்களுக்கு முன்னால் முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பு மிக நீண்டதென்று உங்களுக்கு தெரியும். அதனால் சில நேரம் நான் அவசரமாக செல்ல வேண்டிய கட்டம் இருக்கும். அதனால் நீங்கள் முதல் முறையாக கேட்கக்கூடிய விடயங்களும் இருக்கும். சற்று அவதானமாக கேட்டுக்கொண்டால் அது பயனுள்ளதாக அமையும் என்று நான் உங்களுக்கு முன்னரே கூறி வைக்க விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி நடக்க வேண்டும் என்றால் அவனுடைய முழு வாழ்க்கையும் இஸ்லாமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் அவனுடைய வாழ்க்கையிலே குர்ஆனையும் சுன்னாவையும் நடைமுறைப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவனுடைய எந்த விடயமாக இருந்தாலும் அதை இஸ்லாம் என்ன சொல்கிறது, இஸ்லாத்துடைய அடிப்படையிலே நாம் இந்த விடயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஒரு முஸ்லிம் யோசிக்க வேண்டும். அது எந்த சட்டமாக இருந்தாலும் சரி. சில சட்டங்களை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முஸ்லிம்களுக்கு அதை நடைமுறைப்படுத்த முடியாது. எங்களுடைய நாடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையிலோ இந்தியாவிலோ இஸ்லாத்துடைய எல்லா சட்டங்களையும் எங்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியாது. இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்களை உதாரணமாக நாம் எடுத்தோமே ஆனால் அந்த குற்றவியல் சட்டங்களை முஸ்லிம் அல்லாத நாடுகளில் நடைமுறைப்படுத்துவதற்கு முடியாது. நாங்கள் அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு கீழ் இருக்கிறோம். எங்களால் சிறிய ஒரு குழுக்கு அதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் எந்த இடத்திலே முஸ்லீம்களுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த இடத்திலே முஸ்லீம்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அதை நடைமுறைப்படுத்துமாறு ஏவி இருக்கிறார். அதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் அதற்கு எல்லா முஸ்லீம்களும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் குற்றவாளிகளாக மாறுவார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன கூறுகிறார் என்றால், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். எவர்களெல்லாம் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் முஸ்லிம்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த சட்டங்களை கொண்டுதான் தீர்ப்பளிக்க வேண்டும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை கொண்டு அவர்கள் தீர்ப்பளிக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படி தீர்ப்பளிப்பவர்கள்
அநியாயக்காரர்கள், இன்னொரு வசனத்திலே காபிர்கள், இன்னொரு வசனத்திலே ஃபாசிக்குகள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறார். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அதாவது நாம் அல்லாஹ்வுடைய சட்டம் அல்லாத மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம் ஒன்றை அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட சிறந்தது என்று நாம் கருதி அந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் அதை எங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியே போட்டுவிடும். அல்லாஹ்வுடைய சட்டம் ஒன்று இருக்கிறது. களவெடுத்தால் கையை வெட்ட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய சட்டம். உலகத்துடைய சட்டம் திருடினால் அவனை ஜெயிலே அடைக்க வேண்டும் என்பது. இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை விடவும் இந்த ஜெயிலே அடைக்கின்ற சட்டம் தான் சிறந்தது என்று நாம் கருதினால், அதை அல்லாஹ்வுடைய சட்டம் கீழானது என்று கருதினால் நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிராகரித்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்திலே சில வேளை ஒருவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சிறந்தது என்றாலும் நான் இந்த விடயத்திலே இப்படி நடக்கிறேன் என்று அவருடைய மனோ இச்சைப்படி நடந்தார். அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியே போட்டு விடாது, அவர் காபிராகி விட மாட்டார். ஆனால் அதுவும் ஒரு குஃபுர், சிறிய குஃபுர் என்று நாங்கள் சொல்லுவோம். இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியே போட மாட்டாது. சில இஸ்லாமிய நாடுகளிலே ஒரு முஸ்லிம் என்ன செய்கிறார் என்றால், ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய சட்டம் அல்லாத ஒரு சட்டத்தை, அவருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சிறந்தது, அதை நம்புகிறார். ஆனால் ஒரு விடயத்திலே என்ன செய்கிறார் என்றால், அதிலே அவர் அதை நடைமுறைப்படுத்தாமல் வேறொன்றை நடைமுறைப்படுத்துகிறார். இப்படி நடைமுறைப்படுத்தினால் இது குஃபர், இது இறை நிராகரிப்பு. ஆனால் அது அவரை மார்க்கத்தை விட்டு வெளியே போடாது. எப்ப வெளியே போடும் என்றால், இந்த சட்டத்தை விட அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் சிறந்தது என்று கருதினால் அது அவரை மார்க்கத்தை விட்டு வெளியே. சரி சகோதரர்களே, நாங்கள் இப்போது பார்ப்போம், உலகத்திலே எல்லா நாடுகளையும் நீங்கள் பார்த்தாலும் அங்கே குற்றங்களுக்கு தண்டனை இருக்கிறது. இஸ்லாமும் அதை சொல்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே 2 வகையான தண்டனைகளை நீங்கள் பார்க்கலாம். அதிலே ஒன்று என்னவென்றால் இகாப் கதரி என்று சொல்வார்கள். அதாவது அல்லாஹு தஆலா உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தண்டனைகள், உலகத்திலோ மறுமையிலோ, அதாவது அல்லாஹுவால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட தண்டனைகள். நாங்கள் பல சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். குர்ஆன் எங்களுக்கு பல சம்பவங்களை சொல்கிறது. முன்னர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அநியாயம் செய்ததால் அழிக்கப்பட்டார்கள். யார் அழித்தான்? அல்லாஹ் தஆலா அழித்தான். இப்படி சில அநியாயக்காரர்களை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே அநியாயம் செய்து கொண்டு திரிவார்கள். ஆனால் ஒரு நாளைக்கு அல்லாஹ் அவர்களை பிடித்து அழித்து விடுவான். மற்றவர்களுக்கெல்லாம் படிப்பினையாக இருக்கும். ஃபிரௌனை நாங்கள் பார்த்தோம், அவருடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். இது அல்லாஹ் தஆலாவால் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, இகாப் கதரி. இந்த தண்டனையை பொறுத்தவரையிலே இதை நாங்கள் பல வகையாக பிரிக்கலாம். சில நேரம் இந்த தண்டனை அப்படி ஒரு கூட்டத்துக்கு வரலாம், ஒரு தனி மனிதருக்கும் வரலாம், இப்படியும் பிரிக்கலாம். இன்னும் சில வேளை இப்படிப்பட்ட தண்டனை, அதாவது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்திலே அல்லது அவனுடைய உடம்பிலே இந்த தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம், அல்லது அவனுடைய உள்ளத்திலே இந்த தண்டனை ஏற்படுத்தலாம். சில பேர் அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த பாவத்துக்கு எப்படி தண்டிப்பார் என்றால், அவருடைய பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்துவான், அவருடைய உடலிலே அதுக்குரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவான், அல்லது அவருடைய உள்ளத்திலே ஒரு வெறுத்த தன்மையை, அல்லது உள்ளத்திலே ஒரு சோர்வை, உள்ளத்திலே ஒரு கவலையை, உள்ளத்திலே ஒரு நிம்மதியற்ற தன்மையை, இப்படியும் ஒரு பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்கலாம். இன்னும் சில நேரத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை எப்படி இருக்கும் என்றால், உலகத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். சில நேரம் பர்சக் என்று சொல்லக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கையிலும் தண்டனை கொடுக்கலாம். இன்னும் சில வேளை அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மறுமையிலாகவும் இருக்கலாம். இப்படி 3 இடங்களில் தண்டனை, இந்த அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனை கொடுக்கப்படலாம். இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட இகாப் கதரி. இப்படிப்பட்ட தண்டனைகள் உலகத்திலே 50க்கும் மேற்பட்ட தண்டனைகள் மனிதனுக்கு கொடுக்கப்படுவதாக இமாம் இப்னுல் கைம் அவர்கள் 50க்கும் மேற்பட்ட தண்டனைகளை குறிப்பிடுவதாக ஷேக் பக்கர் அபு ஸைத் அவர்கள் இப்னுல் கைம் அவர்களுடைய நூல்களை ஆய்வு செய்து கூறுகிறார்கள். இப்போது நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். இரண்டாவது பகுதி என்னவென்றால் இகாப் ஷர்இ, அதாவது அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே இப்படிப்பட்ட குற்றங்களை செய்தால் இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடு என்று அல்லாஹ் தஆலா உலகத்திலே உள்ள நீதிமன்றங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள். இதை மனிதன் நடைமுறைப்படுத்தவும் முடியும், நடைமுறைப்படுத்தாமல் இருக்கவும் முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை தண்டனைகள் இருக்கிறத இகாப் கதரி,
அவைகளை அல்லாஹ் நடைமுறைப்படுத்தித்தான் ஆகுவான். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் எங்களுடைய கையிலே, மனிதர்களுடைய கையிலே தந்திருக்கக்கூடிய தண்டனைகளை அந்த மனிதர்கள் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த இகாப் ஷரஇயை பொறுத்தவரையிலே சகோதரர்களே, இதுல பலவிதமான தண்டனைகளை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதிலே ஒன்று என்னவென்றால் ஹத் என்று சொல்வோம். ஹத் என்றால் என்ன என்றால், அல்லாஹு தஆலாவால் இப்படித்தான், இதுதான் இந்த குற்றத்துக்குரிய தண்டனை இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட தண்டனைகள். திருடினால் கை வெட்டப்பட வேண்டும், இது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தண்டனை. மது அருந்தினால் அவனுக்கு இத்தனை கசையடி கொடுக்கப்பட வேண்டும், இது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட ஹத். இதற்கு ஹத் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு வகை, இது யார் கொடுக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய அரசாங்கம் கொடுக்க வேண்டும், இஸ்லாமிய நீதிமன்றம் கொடுக்க வேண்டும். இன்னொரு வகையான தண்டனை என்னவென்றால் தஅஸீர் என்று சொல்வார்கள். தஅஸீர் என்றால் என்ன என்றால், இஸ்லாத்திலே இதற்கென்று அல்லாஹ்வால் ஒரு தண்டனை நிர்ணயிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட குற்றங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் நீதிமன்றம் என்ன செய்யும் என்றால் அவர்களுக்கு ஒரு தண்டனையை, ஒரு தீர்ப்பை கொடுக்கும். உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் 10 ரூபாயை திருடிவிட்டார். 10 ரூபாயை திருடினால் கைவிட்டப்பட மாட்டாது, அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு தங்கம் அளவு திருட வேண்டும். அப்படி திருடினால் அவருக்கு தண்டனை இருக்கிறது. 10 ரூபாயை திருடியவருக்கு என்ன தண்டனை? அது அங்கே இருக்கக்கூடிய காதி என்ன செய்வார்? நியமிப்பார். இவருக்கு இப்படித்தான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தண்டனையை நியமிப்பார். இதற்கு தஅஸீர் என்று சொல்வார்கள். அதே போன்று கஃபாரா என்கின்ற ஒரு தண்டனையும் இருக்கிறது. இதுவும் மனிதர்கள் செய்ய வேண்டியதுதான். கஃபாரா என்றால் என்ன என்றால், சில குற்றங்கள் செய்தால் அந்த குற்றங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறான்? சில தண்ட பரிகாரங்களை வைத்திருக்கிறான். ஒருவர் சத்தியம் செய்து அதை முறித்தால் அதற்குரிய தண்ட பரிகாரம் என்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதே போன்று ஒரு ரமதான் மாதத்திலே தன்னுடைய மனைவியோடு ஒருவர் பகல் நேரத்திலே உறவு கொண்டால் அவர் ஒரு தண்ட பரிகாரத்தை செய்ய வேண்டும். இப்படி தண்ட பரிகாரம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தண்டனைகள் சிலதை நாங்கள் பார்த்தோம். இப்போது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், தண்டனைகளுடைய, அதாவது குற்றங்களுடைய வகைகள். குற்றங்களுடைய வகைகள். குற்றங்களை நாங்கள் பொதுவாக 3 பகுதிகளாக பிரிக்கலாம். என்ன 3 பகுதி என்றால், முதலாவது பகுதி ஜராஇமுல் ஹுதூத், அதாவது ஹத்துக்குரிய குற்றங்கள். முதலாவது பகுதி என்னவென்றால் ஹத்துக்குரிய குற்றங்கள். அந்த குற்றங்களை செய்தால் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த தண்டனை வழங்கப்படும். இரண்டாவது வகை என்ன என்றால் ஜராஇமுல் கத்லி வல் ஜர்ஹ், அதாவது கொலை செய்வதற்கும் அதே போன்று காயப்படுத்துவதற்கும் உரிய குற்றங்கள். அதற்கென்று தனியான சட்டம் இருக்கிறது, அதுக்கு கிசாஸ் என்ற சட்டம் இருக்கிறது. அதே போன்று மூன்றாவது பகுதி என்னவென்றால் அல் ஜராயிம் அல்லதி ஃபீஹா தஅஸீர், அதாவது தஅஸீருக்குரிய குற்றங்கள். இப்படி 3 வகையாக பிரிக்கலாம். இதிலே முதலாவது வகை என்னென்று நாங்கள் பார்த்தோம் என்றால் ஜராயிமுல் ஹுதூத், ஹத்துக்குரிய குற்றங்கள். என்ன ஹத்துக்குரிய குற்றங்கள்? முதலாவது விபச்சாரம் செய்வது. இது ஒருவர் விபச்சாரம் செய்தால் அவருக்கு ஹத் இருக்கிறது. அதே போன்று கத்ஃப், ஒருவர் விபச்சாரம் செய்ததாக ஒருவர் அபாண்டம் சுமத்துவது. மூன்றாவது மது அருந்துவது, ஷுர்புல் ஹம்ர். நான்காவது திருடுவது. ஐந்தாவது ஹராபா என்று சொல்லக்கூடிய சட்டம். ஹராபா என்றால் என்ன என்றால், நாங்கள் வரிப்பறி கொள்ளை என்று வைத்துக் கொள்ளலாம். மக்களை பயங்காட்டி அவர்களை அச்சுறுத்தி அவர்களுடைய சொத்துக்களை பறிப்பது அல்லது அதோடு சேர்த்து அவர்களை கொலை செய்வது. இந்த ஹிராபாவுக்கு இஸ்லாம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சட்டங்களை வைத்திருக்கிறது. அதே போன்று ஆறாவது ரித்தா. ரித்தா என்றால் மதம் மாறுதல். இதற்கும் இஸ்லாம் ஹத்தை வைத்திருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக அல் குரூஜ் அலல் உலாத், அதாவது ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது. இதற்கும் இஸ்லாம் ஹத் வைத்திருக்கிறது. இந்த 7 குற்றங்களும் ஜராயிமுல் ஹுதூத் என்று அழைக்கப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, விபச்சாரம் செய்தால் ஒருவர் திருமணம் முடிக்காத ஒருவர் விபச்சாரம் செய்தால் அவருக்குரிய தண்டனை என்னவென்றால்